உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பழைய கதை ஒரு மாயாஜால விதை பகிர்ந்தா என்ன நடக்கும் தெரியுமா? இது தெரிஞ்சுக்க இந்த ரீலை கடைசி வரைக்கும் பாருங்க. ரோசி சிக்கி மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தாள். அப்போது தரையில் ஒளிரும் ஒரு தங்க விதையை அவள் கண்டாள். அது மாயாஜால சக்தி கொண்ட விதை. ரோசி அதை எடுத்து கொண்டு மகிழ்ந்தாள். இந்த விதையை நான் மட்டும் வைத்துக் கொண்டால் எனக்கு மட்டும் ஒரு பெரிய மரம் வளரும் என்று அவள் நினைத்தாள். ஆனால் உடனே இல்ல, இதை தனக்காக மட்டும் வைத்துக் கொள்வது சரியல்ல என்று முடிவு செய்தாள். அப்போது பசியால் சோர்ந்திருந்த ஒரு குருவியை ரோசி பார்த்தாள். விதையிலிருந்து ஒரு சிறிய துண்டை உடைத்து குருவிக்கு கொடுத்தாள். உடனே குருவிக்கு சக்தி வந்தது. கொஞ்ச தூரம் சென்றபோது சோர்ந்து உட்கார்ந்திருந்த ஒரு முயலை பார்த்தாள். அதற்கும் ஒரு துண்டை கொடுத்தாள். முயலும் மகிழ்ச்சியாக துள்ளியது. இப்போது விதை மிகவும் சிறியதாகிவிட்டது. அப்போது வாடிய பூவில் ஒரு வண்ணத்து பூச்சியை பார்த்தாள். தன்னிடம் இருந்த கடைசி துண்டையும் ரோசி அதற்கு கொடுத்தாள். திடீரென்று அற்புதம் நடந்தது. ரோசி சிக்கி விதையை பகிர்ந்த இடங்களிலெல்லாம் தங்க நிற மூளைகள் முளைத்தன. அவை அழகான மரங்களாக வளர்ந்தன. பூக்கள் மலர்ந்தன. கனிகள் காய்த்தன. குருவி, முயல், வண்ணத்து பூச்சி அனைவரும் மகிழ்ந்தார்கள். ரோசியும் சிரித்தாள். பாடம்: பகிர்ந்தால் பெருகும். பகிர்வதே உண்மையான செல்வம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க கருத்தை காமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் சொல்லப்படாத கதைகள் புதிய திருப்பத்தோட மீண்டும் ஒரு கதையோட சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.